அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். சிறைக்கு செல்வாரா சாட்டை, விளக்கம் கொடுத்த சாட்டை துரைமுருகன். இது குறித்த அந்த வீடியோல முழுமையாக பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். கடந்த 2 நாட்களாகவே சாட்டை துரைமுருகன் குறித்து நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப அவதூறாக வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பாக சாட்டை துரைமுருகனை சீமான் திட்டுற மாதிரியும், அதற்கு பிறகு சாட்டை துரைமுருகனும் இடுமோனும் கார்த்தியும் சேர்ந்து தான் காளியம்மாளை கட்சியிலிருந்து நீக்கிறதுக்கான வேலைகளை பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகனையும் இடுமோனம் கார்த்தியும் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு மனிதர்களாக காட்டக்கூடிய விஷயமாக இருக்கு. இதனாலேயே சாட்டை துரைமுருகன் மீண்டும் கைது செய்யப்படுவார் அப்படின்னு பல வதந்திகள் பரவிட்டு வந்துட்டு இருக்க நிலையில யூடியூப்ல நிறைய சேனல்கள் பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் மீண்டும் சிறைக்கு போவார் அப்படின்ற மாதிரி போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. இது குறித்த விளக்கங்களை நேற்றைய தினம் சாட்டை துரைமுருகன் அவருடைய வலைவலியில பார்த்தீங்கன்னா வீடியோவாக வெளியிட்டு இருந்தார். இந்த வீடியோல அவர் சிறைக்கு போவாரா மாட்டாரா, எதனால் அவர் மேலே இவ்வளோ அவதூறுகள் வந்துட்டு இருக்கு அப்படின்ற விஷயங்களை அவராகவே பகிர்ந்திருக்காரு. இதில் சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்க முதல் முக்கிய விஷயமே என்ன அப்படின்னா, சீமான் பேசியது ஏஐ வாய்ஸே இல்லை அப்படின்னும், அதன் சீமான் அவர்கள் பேசியது தான், ஆனால் பல வருடங்களுக்கு முன்பாக பேசியது அப்படின்றத ரொம்பவே விளக்கமாக பார்த்தீங்கன்னா சாட்டை துரைமுருகன் சொல்லியிருக்காரு. அது சரி, எதனால் இந்த ஆடியோவை நீங்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க, எதனால் உங்கள் ஃபோன்லேயே வச்சுருந்தீங்க அப்படின்ற கேள்விக்கும் சாட்டை என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் என்ன திருட்டு பாயலா இல்லை டெரரிஸ்டா, எதனால் என் ஃபோனில் நான் எல்லா ஆதாரங்களையும் அழிக்கணும் அப்படின்னும், என்னோட ஃபோனில் எனக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இருக்க தான் செய்யும், எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நான் ஒன்றும் தீவிரவாதி கிடையாது அப்படின்ற விஷயத்த சாட்டை துரைமுருகன் சொல்லிய பிறகு சாட்டை துரைமுருகன் பக்கம் அவர் சொல்வது சரிதான் அப்படின்ற மாதிரி தான் தற்போது மக்கள் பார்த்தீங்கன்னா அவர் கொடுத்த விளக்கங்களுக்கு பதில் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் திருச்சி நீதிமன்றத்திலிருந்து இவருடைய அலைபேசியை வாங்கினது மட்டும் இல்லாமல் அந்த அலைபேசியில் இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை அவங்களாகவே ரெக்கவர் பண்ணுறாங்க. இது எந்த அளவுக்கு ஒரு சட்டவிரோதம், எதனால் ஒரு ஹிட்லர் ஆட்சி மாதிரி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும், இப்போது என் மேலே எந்த ஒரு தீவிரவாத வழக்கும் கிடையாது அப்படின்ற பேரில் என்னுடைய ஃபோனை ஆராயறதுக்கு உண்டான அனுமதியே உங்களுக்கு கிடையாது, எப்படி என்னோட ஃபோனை இவங்க ஆராயலாம் அப்படின்றதா சாட்டை துரைமுருகன் எழுப்பியிருக்கக்கூடிய கேள்வியாகவே இருக்குது. வீடியோவோட முடிவில் சாட்டை துரைமுருகன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நிச்சயமாக இந்த விவகாரத்திற்காக என்னை கைது பண்ணவே முடியாது அப்படின்றத திட்டவட்டமாக சொல்லியிருக்காரு சாட்டை. அது மட்டும் இல்லாமல் அவருடைய வக்கீலும் நாம் தமிழர் கட்சியுடைய வழக்கறிஞர் பாசறையும் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது குறித்து எல்லா ஆதாரங்களையுமே காவல்துறை இடத்துலையும் நீதிமன்றத்திடமும் ஒப்படைச்சிருக்காங்க. அதனால சாட்டை துரைமுருகனுக்கு இந்த விஷயத்துல இருந்து எந்தவித பாதிப்பும் இல்லை அப்படின்றத அவரே சொல்லியிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. இந்த ஒரு தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.